ரஜினிய பார்த்து நடிக்க வந்த கருப்பு நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, லவர் பாய் ஆகலாம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராகவா லாரன்ஸ். ஆரம்பத்துல எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் இவர் சினிமாக்குள்ள அறிமுகமே ஆகுறாரு. ஆரம்பத்துல இவரை பார்க்கும்போது இவன்லாம் என்ன கொரியோகிராஃபர், இவனை வச்சு இப்படி ஒரு படத்தை நம்பி கொடுக்கறது அப்படின்னு இவரை ஒரு டான்சரா யாருமே மதிச்சது கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய அவமானங்களையும் கிண்டல்களையும் சகிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு லாரன்ஸ். அதுக்கப்புறமா தன்னோட மானசீக குருவா இருக்கக்கூடிய ரஜினியை நினைச்சு அவரை மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல முழு நம்பிக்கையோட கொஞ்சம் கொஞ்சமா டான்சர் அப்படின்ற ஒரு நல்ல பேரை வாங்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நிறைய படங்களை கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய வாய்ப்பே இவருக்கு கிடைச்சிச்சு. அதன் மூலமா நம்மளையே ஒரு நடிகர் ஆகக்கூடாது அப்படின்னு அங்கங்க 1-2 படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அதையே யூஸ் பண்ணி முழு நேர ஹீரோவாவே மாறிட்டாரு. இப்போ லோக்கி டைரக்ட் பண்ணக்கூடிய பென்ஸ் படத்துல ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவா மாறியாச்சு. ஆரம்பத்துல ராகவா லாரன்ஸ் கூட யாராவது நடிக்கிறீங்களா அப்படின்னா எந்த ஒரு ஹீரோயினும் ஓகே சொன்னதே கிடையாதான். ஆனா இப்போ மார்க்கெட்ல உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகையை கூட லாரன்ஸ் தன்னோட படத்துல கமிட் பண்ண முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கலர் தான் கருப்பு, மத்தபடி மனசு வெள்ளை அப்படின்றதுக்கு இவர் தான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சொக்க தங்கமான மனுஷன். இவர் நடிக்கக்கூடிய காலத்துல ரஜினி கமல்லாம் பீக்ல இருந்தாங்க. பட் அவங்களுக்கே டஃப் கொடுத்த ஒரு கருப்பு ஹீரோ இவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட நேர்மையான பேச்சோ தன்னம்பிக்கையுமே இவரை சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைய வச்சுச்சுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமால இது வரைக்கும் எத்தனையோ பட்டங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கேப்டன் அப்படின்ற பட்டம் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. சோ விஜயகாந்த் என்னைக்குமே கேப்டன் ஆஃப் த ஷிப்பா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல விஜயகாந்த் அவர்களோட படங்கள் எல்லாமே தியேட்டர்ல பயங்கர பிளாக் பஸ்டரா ஓடி இருக்கு. மனுஷனா ட்ரோல் மெட்டீரியலா நம்ம மாத்தாம இருந்திருந்தோம் அப்படின்னா நிரந்தர முதல்வராவே இவர் இருந்திருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன். இவரோட பேச்சு புரியாத புதிராவே இருந்தாலும் நடிப்பால எல்லாரையுமே கட்டி இழுக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. சென்டிமெண்ட் சீனா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பயங்கரமா பண்ணுவாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூப்பரான டைரக்டர் பார்த்திபன். அவரோட மைண்ட் செட் எப்பவுமே வேற மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தனித்துவமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திபனோட பேச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவர் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசுறது பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அழகான ஹீரோயினா இருந்தாலும் சரி இவரோட பேச்சாலேயே வெக்கப்பட வச்சிருவாரு. அதே மாதிரி எவ்வளவு அமைதியான ஆளா இருந்தாலும் சரி இவரோட பேச்சால கோவப்படவும் வச்சிருவாரு. பார்த்திபனோட பேச்சு எப்பவுமே ஆபத்தா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முரளி. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னதான் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருந்தாலும் ஒரு சில நடிகர்களை மட்டும்தான் எப்பவுமே நம்மளால மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சவர் தான் முரளி. நம்ம தமிழ் சினிமால ஒயிட்டா இருந்தா மட்டும்தான் அவன் லவ்வர் பாய் அப்படின்ற ஒரு பெயர் இருந்துச்சு. ஆனா அதை எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைச்சி கருப்பா இருந்தாலும் அவனால லவ்வர் பாயா மாற முடியும் அப்படின்னு முரளி நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற பாட்டு உருவானதே முரளியால தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி. தமிழ் சினிமால கலர் ஒரு மேட்டரே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு விஜய் சேதுபதி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்ரீனா கைஃப் கூட இவர் நடிச்சுட்டு வந்துட்டாரு. இளமை, அழகு, தோற்றம் இது எல்லாமே தேவையே இல்ல, நம்ம கிட்ட டேலண்ட் இருந்தா போதும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி காமிச்சிருக்காரு. இன்னைக்கு மக்கள் செல்வன் அப்படின்னு விஜய் சேதுபதியை எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு யதார்த்தமான பேச்சோ யதார்த்தமான நடிப்போ மக்களை ரொம்ப ரொம்ப கவர்ந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில விஜய் சேதுபதிலாம் இப்ப இருக்கக்கூடிய ஃபார்ம் அப்படியே அடுத்த 5 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணார் அப்படின்னா எங்கேயோ போயிருவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.